வணக்கம் நண்பர்களே, பேண்ட் தைக்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக புரியும். எல்லாமே ஓவர்லாக் போட்டுட்டோம். இப்போ இடுப்பு கேன்வஸு, ஜிப்பு பட்டி எல்லாமே கட் பண்ணிப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இது ஃபுல் வீடியோ, ஒரு பேண்ட் ஃபுல்லாக தைக்கிற வரைக்கும் போட்டிருக்கோம். பாருங்கள், ஈஸியாகவே இருக்கும். அதே போல் கத்திரி, ட்ரிம்மர் எல்லாம் நூல் எல்லாமே டேக் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பிளாக் சிசர் இல்லை கோல்டு சிசர் வாங்க, நல்லாயிருக்கும். உங்கள் கட்டிங்க்கு ஈஸியாகவே இருக்கும். அப்பப்போ சனம் பிடிக்க தேவையில்லை. இந்த மாதிரி பிளாக் சிசர் பார்த்து ஈஸியாக வாங்கிக்கோங்க. பித்தளை சிசர் விட இந்த பிளாக் சிசர் நல்லா இருக்குது, பார்த்து வாங்கிக்கிங்க. இப்போ ஜிப்பு பட்டி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஜிப் பட்டி அப்படியே வச்சிட்டோம் பாருங்கள். இன்னொரு பட்டி சென்டராக கட் பண்ணிட்டோம். இது பைப்பிங் வைக்கிறது பட்டி. இப்போ இடுப்பு கேன்வஸ் கட் பண்ணிக்கலாம். நான் பேசுகிறத விட நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கலாம். நான் பேசுகிறத விட நீங்கள் இப்போ நான் என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்தாலே போதும். உங்களுக்காக ஃபுல்லாக ஒன்று ஒன்றா காமிச்சு தான் தச்சிட்ருக்கேன். பாருங்கள், ஈஸியாக கற்றுக்கலாம். இது பேக் பாக்கெட்டுக்கு பீஸ். அது அழகாக 1 மணி நேரத்துக்குள்ளே ஈஸியாக ஒரு பேண்ட் தைச்சிடலாம். ஒருத்தவங்க 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். நம்ம தைக்கிறத பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்தில் ஒரு பேண்ட்டை தைச்சி முடிச்சிடலாம். ஒரு ½ இன்ச்சு விடுங்க எக்ஸ்ட்ரா இது இடுப்பு பட்டிக்கு. அப்போ தான் தைக்கக்குள்ளே பிச்சுட்டு வராமல் இருக்கும். அதெல்லாம் 6 இன்ச்சு விட்டுக்குங்க. இடுப்பு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு இது. இடுப்பட்டி கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் சைடு பாக்கெட்டுக்கு கிராஸ் பாக்கெட் வைக்க போகிறோம். சைடு அதுக்கு ஒரு 8 இன்ச்சு வெட்டி எடுத்துக்கலாம். பாக்கெட் பீஸ் தனி, இது மேலே வைக்கிறதுக்கு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக இது எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா ஃபுல்லாக காமிக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே போட்டுட்ருக்கேன். நான் இதெல்லாம் கட் பண்ணுறது எல்லாமே போட்டுட்ருக்கேன். எல்லாம் முன்னாடி கட் பண்ணி வச்சுருவேன் இதெல்லாம். இப்போ பேக் எடுத்துட்டோம். பாருங்கள், டீஸ் மார்க் போட்டிருக்கேன் ப்ளஸ்ஸு. அது உள்ளே வரணும். ஒரு 3.5 இன்ச்சு, ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சிட்டு ஒரு 3.5 இன்ச்சு வரைக்கும் டாட் போட்டுக்கலாம். இன்னொரு பீஸும் அதே போல டாட் போட்டுப்போம். டாட் பார்த்திங்கன்னா இப்போ அர்க்காத் பண்ணியிருக்கோம். அந்த அர்க்காத் நேராக இப்போ கட்டிங் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நம்மளது எல்லாமே ஈஸியாக இருக்கும். நான் அப்புறம் பொறுமையாக தான் தைச்சிட்ருப்பேன். அவசரப்பட்டுலாம் தைக்க மாட்டேன். ஆனால் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஏன் காரணம்னா எதுவுமே பிரிக்காமல் தைப்போம். நம்ம தப்பாக தைச்சிட்டு திருப்பி பிரிச்சுட்ருப்போம். அந்த மாதிரி பிரிக்க மாட்டோம். நம்ம பொறுமையாக தைச்சாலும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். எதுவுமே ஃபாஸ்ட்டாக தைக்க மாட்டேன். பாருங்கள், பொறுமையாக தைச்சிட்ருப்பேன் நான். பாருங்கள், பேக் பாக்கெட் சென்டராக வச்சுக்கணும். சென்டராக வச்சா அந்த நேச்சுக்கு சென்டர் பண்ணிக்கங்க. அந்த டாட்டுக்கு சென்டராக பண்ணிக்கணும். அந்த அடி பீஸு மேலே ஒரு 3 இன்ச்சு தெரியட்டும். ஒரு 3 இன்ச்சு வச்சுட்டு 3 இல்லை 2.5 கூட வச்சுக்கலாம். அந்த பேக் டாட்டு தான் சென்ட்ரு. அதே போல் அந்த பேக் பாக்கெட்டு இடுப்பு பட்டி கரெக்டாக வச்சுக்கணும். அந்த 5 இன்ச்சு இது 5 இன்ச்சு அயன் பண்ணி வச்சுருக்கோம். 2.5 இன்ச்சு அதான் சென்டராக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு அந்த நேச்சு கரெக்டாக வச்சிடணும். அந்த சென்டரு 2.5க்கு 2.5, இந்தாண்ட பக்கம் 2.5 இருக்கும், அந்தாண்ட 2.5 இருக்கும். அந்த டாட்டுக்கு நேராக
வச்சுக்கங்க. அந்த டாட்டுக்கு கீழே வச்சு கரெக்டாக எட்ஜில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அந்த கேன்வாஸ் ஓரத்துலேயே தைங்க. அந்த கேன்வாஸ் எட்ஜிலே தைங்க. அந்த கேன்வாஸ் விட்டு தள்ளி போகக்கூடாது, ஒரு நூல் கூட தள்ளி போகக்கூடாது. அந்த கேன்வாஸ் மேலே தள்ளி பாருங்கள். கீழே வந்து அடியில் பாக்கெட்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்கன்னு பார்த்துக்கணும். அடி பாக்கெட்டு கரெக்டாக வச்சுருக்கீங்கன்னு பார்க்கணும். அதே போல் வந்து மேலே பீஸ் வைக்கிறது இன்னொரு பீஸு 1/2 இன்ச்சு கரெக்டாக தள்ளிவிட்டு அதே ஸ்ட்ரெயிட்டு கரெக்டாக வச்சு அப்படியே தைக்கணும். அது பொறுமையாக பாருங்கள். க்ளோஸ்அப் பண்ணி கூட பார்க்கலாம், ஜூம் பண்ணலாம். ஃபோனில் ஜூம் பண்ணி கூட பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு தெரியும்னா நான் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு. இப்போ வந்து பேக்கில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம். பாருங்கள், அந்த கேன்வாஸை தள்ளி ஒரு நூல் கூட வரக்கூடாது. இது வந்து காட்டன் பிட்டு கூட போட்டுக்கலாம் அடியில் வந்து. ஆனால் காட்டன் பிட்லாம் சீக்கிரம் வைக்கணும். அதில் வந்து ஷர்ட் பிட்டே வைக்கிறோம் நம்ம பாக்கெட்டுக்கலாம். இப்போ இதை வந்து சென்டராக மடிச்சுங்க. ரெண்டுத்தையும் வந்து இது பண்ணி பொழந்துட்டு சென்டராக வச்சுட்டு சென்டராக ஒரு கட் பண்ணிக்கலாம். சென்டராக சும்மா ஒரு 1 இன்ச்சு கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ட்ரிம்மரில் வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த கார்னர் கரெக்டாக அந்த தையல் கரெக்டாக வந்து எடுத்து விடணும். கிராஸாக கட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் தூரம் கட் பண்ணி ஒரு 6 இன்ச்சுக்கு மேலே வந்து ஒரு கிராஸாக கட் பண்ணிங்க. அப்போ தான் வந்து அந்த ஷேப்பு கரெக்டாக திரும்பும். அந்த கிராஸில் வந்து கட் பண்ணிங்க. இந்தாண்டி அதே போல் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி நிறுத்தி கிராஸில் வந்து வி ஷேப்பில் அப்படியே கட் பண்ணிங்க. அப்போ தான் வந்து பிசுறு வராமல் இருக்கும். ஜாயிண்ட்டு அந்தாண்ட பக்கம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பாருங்கள், கட் பண்ணி வச்சு பாருங்கள். அதே போல் பார்த்து கட் பண்ணிங்க. பொறுமையாக கட் பண்ணுங்க. ஆனால் அந்த கேன்வாஸு தான் வந்து நம்ம இப்போ மெயினு. அந்த 5 இன்ச்சு அந்த 5 இன்ச்சு மேலே ஒரு நூல் கூட போகக்கூடாது. அது பார்த்துக்குங்க. இப்போ வந்து கேன்வாஸ் வச்சுக்கணும். அந்த பீஸ் தான் வந்து வெளியே உள் பக்கமாக திருப்பணும். கேன்வாஸ் பக்கம் திருப்பிட்டு அந்த கேன்வாஸ்க்கு இருக்கிற அந்த கேன்வாஸில் மேலே திருப்பி ஒரு அதில் தையல் ஒன்று போட்டுக்கலாம். அந்த 5 இன்ச்சு மட்டும் தையல் போடணும். இப்போ ஃபுல்லாக தையல் போடக்கூடாது. அந்த 5 இன்ச்சு கேன்வாஸ் எவ்வளோ இருக்கோ அந்த கேன்வாஸ் மட்டும் அந்த ஒட்டின மாதிரி தையல் போட்டுக்கணும். மடிச்சுட்டு பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு புரியும். புதுசாக கற்றுக்குறவங்க ஈஸியாகவே கற்றுக்கலாம். நீங்கள் கரெக்டாக ரஃப் அடிச்சு எடுத்துக்கிட்டு நிறையா கரெக்டாக எட்ஜில் ஒன்று போட்டுங்க. இப்போ வந்து அதில் தச்சாச்சு. இப்போ மேலே ஒரு எஜ்ஜு தையல் போட்டுக்கலாம். அது திருப்பிட்டு மேலே ஒரு எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுக்கலாம். அடுத்தடுத்து நான் தைக்கிறேன்னு பாருங்கள். ஈஸியாகவே இருக்கும் பேக் பாக்கெட்டு. இப்போ வந்து கீழே வந்து அந்த கேன்வாஸ் இருக்கிறது கீழே வந்து ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுக்கலாம். கேன்வாஸ் கீழே வந்து ஓரத்தையில் போடுறோம். நம்ம பார்த்துக்குங்க. போட்டாச்சு. இப்போ மேல் பீஸ் வந்து உள் பக்கமாக திருப்பிட்டு அந்த வி ஷேப்பில் வந்து கட் பண்ண பாருங்கள். அதை வந்து அந்த பக்கமாக திருப்பி 2 பக்கம் அப்போ அந்த பக்கமாக திருப்பிக்கணும். திருப்பிக்கிட்டு அப்புறமே பண்ணுங்கள். இப்போ வந்து இதை உள் பீஸ் பாருங்கள். உள் பீஸ் மடிச்சாச்சு பாருங்கள். அது உள்ளே வந்து அந்த வி ஷேப்பில் உள்ளே கட் பண்ணதை வந்து ஒரு பக்கமாக திருப்பிக்கங்க. 2 பக்கமாக திருப்பிக்கங்க. திருப்பிட்டு இது மேலே மூடிக்கலாம். மூடிட்டு நல்லா டைட் பண்ணிக்கங்க. அந்த 1/2 இன்ச்சு கேன்வாஸ் மட்டும்தான் தெரியணும் வெளியே. அதில் வந்து அந்த கிராஸ் கட் பண்ணதெல்லாம் உள்ளே போயிடணும். ஃபினிஷிங் அப்புறம் ஃபுல்லாக நல்லா டைட் பண்ணிக்கங்க. எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ நல்லா டைட் பண்ணிக்கிட்டு ஒரு குறுக்கு கட்டிக்கலாம். ஒரு பக்கம் குறுக்கு கட்டியாச்சு. இப்போ இன்னொரு பக்கம் வந்து குறுக்கு கட்டிக்கலாம். நல்லா டைட்டாக இழுத்துக்கணும். லூஸ் விட்டிங்கன்னா வந்து மேலே லூஸ் வந்துடும். நல்லா இருக்காது ஃபினிஷிங்கு. அதில் வந்து நல்லா டைட் பண்ணிக்கங்க. டைட் பண்ணி அதுவும் குறுக்கு கட்டி எடுத்துப்போம். அது அந்த 1/2 இன்ச்சு மட்டும்தான் அது குறுக்கு கட்டணும். ஃபுல்லாகவே குறுக்கு கட்டக்கூடாது. பாருங்கள், குறுக்கு கட்டியாச்சு. எதுவுமே மேலே பாருங்கள் ஃபினிஷிங் நல்லா இருக்குது. தச்சுட்டு பிறகு ஃபுல்லாக காமிப்பேன் பாருங்கள். அது ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து மேல் பீஸை வந்து திருப்பி விட்டுறணும். அடியில் நம்ம கேன்வாஸ் வச்ச மாதிரி அந்த பீஸு மட்டும்தான் வந்து தையல் போடணும். மேல் பீஸ் அப்படியே இருக்கலாம், ஒன்றும் ஆகாது. அந்த பீஸ் அப்படியே இருக்காது, ஒன்றும் ஆகாது மேல் பீஸு.
அப்படியே விட்டுடலாம். இப்போ வந்து 6 இன்ச்சு வைக்கிறோம். நம்ம பாருங்கள் தோராயமாக தான் வைக்கிறோம். இப்போ டேப் எடுத்து உங்களுக்காக அளந்து காமிக்கிறேன். 6 இன்ச்சு வச்சுருவோம். பாக்கெட் வந்து அந்த 6 இன்ச்சு அந்த இதுகளுக்கு இந்த கீழே வந்து 6 இன்ச்சு இருக்கணும். பேக் பாக்கெட்டு 6க்கு 6 வைக்கிறோம். 6க்கு 6 இருக்கும் பாக்கெட்டு. ஓப்பன் மட்டும்தான் வந்து 5 இன்ச்சு. பாருங்கள் கரெக்டாக வச்சுருக்கேன். 6 இன்ச்சு இருக்குது. 6க்கு 7 கூட வைக்கலாம் பாக்கெட்டு. ஒருத்தர் பர்ஸு பெருசாக வச்சுருப்பாங்க. அவங்க பர்ஸு எப்படி வைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் பெருசாக. 6 இல்லை 7 மேலே அதுக்கு மேலே வச்சா நல்லா இருக்காது பாக்கெட். பேக் பாக்கெட்டு கிராஸாக கட் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு பக்கம் வந்து பேண்ட் வந்து உள் பக்கமாக திருப்பிக்கணும். உள் பக்கமாக வச்சு தைக்கணும். அந்த பாக்கெட் உள்ளே வந்து வெளியே வரணும். வந்து பேண்ட்டு பிட்டு பேக் பிட்டு தைச்சி ஷேப்பில் திருப்பிக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணிப்போம். ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணிங்க எக்ஸ்ட்ரா பீஸு. இப்போ வந்து திருப்பிப்போம் பாக்கெட்டு. பாருங்கள் 7 இன்ச்சு இருக்குது. 6க்கு 7. இப்போ வந்து திருப்பி பாருங்கள் உள் பக்கம் இருக்குது. திருப்பிக்கலாம். திருப்பிட்டு ஒரு பாயிண்டட் போட்டுக்கலாம் சுற்றி. ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுக்கலாம். நல்லா கிராஸாக மடிச்சுங்க. மேலே பட்டியாக வைக்கக்கூடாது. அதால் வந்து கிராஸாக மடிச்சுக்கிட்டோம். அப்படியே சுற்றி ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டு வந்துடுவோம். போட்டு வந்து மேலே அந்த கேன்வஸ்க்கு மேலே வரக்குள்ள ஒரு ரவுண்டாக அது கொஞ்சம் மடிச்சுக்குவோம் ஷேப்பாக. இப்போ வந்து மேலே வந்து ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுக்கலாம். அந்த ஷேப்பில் வந்து ஓரத்தையில் போட்டோம். ஃபஸ்ட்டே வந்து அந்த கேன்வஸ் கீழே வந்து தையல் போட்டாச்சு. இப்போ ஷேப்பில் மேலே மட்டும் தான் போட போகிறோம் பாருங்கள். முன்னாடி கீழே வந்து தைச்சாச்சு. இப்போ மேலே மட்டும் தைக்கிறோம். தைச்சாச்சு. இப்போ வந்து மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். அந்த பாக்கெட்டுக்கு வந்து கரெக்டாக வச்சுட்டு ஒரு தையல் போட்டுப்போம். அவ்வளோதான். நம்மள பேக் பாக்கெட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஜிப் பட்டி தைக்க போயிடுவோம். நம்ம எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பேக் பாக்கெட் தான் ரெடி பண்ண பாருங்கள். ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். அதான் சென்ட்ரு. எப்போயுமே வந்து அந்த பேக் டாட்டுக்கு சென்டராக இருக்கணும் பாக்கெட்டு. பாருங்கள் ஃபினிஷிங் நல்லா இருக்குது பாருங்கள். அந்த பேக் பாக்கெட்டுக்கு சென்டராக இருக்கணும். 2.5க்கு 2.5 பாருங்கள். அந்த மூளை கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த மூளைலாம் இவ்வளோ ஷார்ப்பாக கரெக்டாக இருக்குது பாருங்கள். எதுவுமே வெளியே துணி வரல. ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் பட்டன் கூட இதில் வச்சுக்கலாம். ஒரு லூப் மேலே சொல்லிவிட்டு பட்டன் வச்சுக்கலாம். இவங்க வந்து பட்டன்லாம் வேணான்ட்டாங்க. அதெல்லாம் வந்து அப்படியே தைச்சிட்டோம். நம்ம பட்டன் கழட்டுறதுக்கு அப்பப்போ கழட்டிட்டு கிடக்கணுன்ட்டு அப்படியே விட்டாங்க அவங்க. முடிச்சிட்டோம் பேக் பாக்கெட்டை. இப்போ வந்து ஜிப்பு பட்டு ரெடி பண்ணிப்போம். இப்போ ஜிப்பு பட்டி ரெடி பண்ணிப்போம். பாருங்கள் 9 இன்ச்சு இருக்குது. அந்த ஜிப்பு எவ்வளவோ அவ்வளோ சைஸ்க்கு அப்படியே வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்த மேலே வச்சு மேலே கீழே வந்து ஷேப் பக்கம் நம்ம பக்கம் இருக்குது. ரெண்டுமே ஒரே துணியில் வச்சுருக்கோம். நீங்கள் கீழே வந்து வேறு துணி கூட வச்சுக்கலாம். மேலே வைக்கிறது வந்து பேண்ட்டு பிட்டாக இருக்கணும். ஏன்னா அது கீழே வைக்கிற பீஸு பைப்பிங் வைக்கிறதுக்காக. அது பைப்பிங் மட்டும் தான் வச்சு இது எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிடுவோம். அது நல்லா பைப்பிங் மாதிரி தைங்க. ஷர்ட்டு பிட்டு கூட வைக்கலாம் அதில். இருந்தாலும் பேண்ட்டு பிட்டு வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் அப்படியே வச்சிடறோம் நம்ம. ரெடி பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு பட்டி ரெடி பண்ணிப்போம். ரெடி பண்ணியாச்சு. இது இப்போ இன்னொரு பட்டி வந்து அப்படியே தைச்சி திருப்பிக்கலாம். நம்ம பைப்பிங் மாதிரி தைச்சி திருப்பிடலாம். அப்படியே அடிச்சுக்கலாம். அப்படியே ரவுண்டாக தைச்சி திருப்பி ஒரு தையல் போட்டு குறுக்கட்டி எடுத்துகிட்டு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அப்படியே வந்து கத்திரி வச்சு அப்படியே திருப்பிப்போம். திருப்பிக்கிட்டு அப்படியே ஜிப்பு வச்சு அட்டாச் பண்ணுவோம். ஜிப்பு வந்து எப்போவுமே வந்து கீழே அந்த எண்டுலேருந்து கரெக்டாக வரணும். அந்த பீஸுக்கு கீழேயும் போகக்கூடாது, பீஸுக்கு மேலேயும் கூட. அப்போ தைச்சிட்டு வரும் பாரு. தைச்சிட்டு வரக்குள்ளே திருப்புக்குள்ளே அந்த திருப்புக்குள்ளே அப்படியே வச்சு ஜிப்பு அட்டாச் பண்ணிக்கணும். அதை விட்டு கீழேயும் போகக்கூடாது, மேலேயும் தள்ளி வரக்கூடாது. கரெக்டாக அந்த எட்ஜில் கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக அப்படியே தையலே ஜிப்பு வச்சு தைச்சிங்கன்னா ஈஸியாகவே இருக்கும். பாருங்கள் அட்டாச் பண்ணியாச்சு ஜிப்பு. அந்த கரெக்டாக வச்சுக்கோங்க.
மேலே தள்ளிலாம் வைக்கக்கூடாது, அது கரெக்டாக எட்ஜிலே வச்சுக்கங்க. இப்போ வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு பீஸ் எடுத்துப்போம். ஃப்ரண்ட்டை வந்து 7 இன்ச்சு ஓப்பன் விட்ருக்கோம் ஜிப்புக்காக. அந்த 9 இன்ச்சுன்னு சொன்னோம், அது 9 இன்ச்சு மேலே எக்ஸ்ட்ரா போயிடும், அதை கட் பண்ணி வேஸ்ட் தான். அதெல்லாம் நம்மளுக்கு 7 இன்ச்சு தான் இப்போ வைக்கிறோம் ஜிப்பு. இது எக்ஸ்ட்ரா எதுக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து திருப்பி ரெடி பண்ண முடியாது, அதில் வந்து எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணிக்கிறோம். 7 இன்ச்சு தான், மீதி வந்து 2 இன்ச்சு வேஸ்ட் தான். அது எப்போயுமே வந்து எக்ஸ்ட்ரா தான் ரெடி பண்ணணும். இப்போ அட்டாச் பண்ணியாச்சு. மேலே ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டாச்சு. இது வந்து கிராஸ் பாக்கெட்டு தச்சாச்சு. இப்போ இன்னொரு பீஸ் இன்னும் எடுத்துக்கலாம். நம்ம மெத்தடில் வந்து நம்ம ஸ்டைலில் நீங்கள் தைச்சிங்கன்னா அவ்வளோ ஈஸியாகவே இருக்கும். பொறுமையாக பார்த்து கற்றுக்குங்க. பாருங்கள், அதில் அர்க்காத் பண்ணிக்கிறோம். 7 இன்ச்சில் ஒரு அர்க்காத் போட்டிருக்கோம். அந்த கீழே ஒரு லாக் இருப்போம், அந்த லாக் கரெக்டாக இதை வைக்கணும். அதை கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணிவிட்டு நல்லா 1/4 இன்ச்சு வைங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அந்த லாக் தெரியுது, அந்த லாக் கரெக்டாக எட்ஜில் அந்த 7 இன்ச்சு லாக்கில் இருக்கணும். அது கீழே தள்ளக்கூடாது, அந்த லாக் மேலே ஏற்றி தைக்கக்கூடாது. பாருங்கள், லாக்கு கீழேயும் போகக்கூடாது, மேலேயும் வரக்கூடாது, கரெக்டாக கீழே எட்ஜில் இருக்கணும் கரெக்டாக. இப்போ வந்து தள்ளிவிட்டு உள்ளே ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம் ஜிப்புக்கு. ஏன்னா ஒரே தையல் இருந்தால் சீக்கிரமாக பிச்சுக்கும். அதில் வந்து உள்ளே ஒரு தையல் போட்டுக்கணும், ஓரமாக போட்டுக்குங்க. போட்டாச்சு, ஓரமாக போட்டாச்சு. கரெக்டாக வந்து ஓர தையல் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து அது மேலே போய் எடுத்துப்போம். இன்னொரு பீஸ் மேலே வச்சு இந்த ஜிப் அட்டாச் பண்ண பீஸ்க்கு கீழே இருக்கணும். இது கீழே வச்சுங்க. அந்த லாக் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. அந்த லாக்லேருந்து தான் இப்போ நம்ம தைக்க போகிறோம். இப்போ மேலேருந்து லெவலாக வச்சுக்கணும், கீழே வந்து லெவல் தேவையில்லை. மேலே ரெண்டுமே ஒன்றா வச்சுக்கங்க. மேலே ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு அந்த லாக்கு கரெக்டாக உள்ளே இருக்கணும் ஒரு நூல். அந்த லாக் பார்த்துங்க, அந்த லாக்கில் தான் ரஃப் அடிச்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம லாக் பார்த்துட்டோம். இப்போ அந்த லாக்குலேருந்து ஒரு நூல் மேலேருந்து ரஃப் அடிச்சு எடுத்துன்னு வந்து ஒரு 3/4 இன்ச்சு முன்னாடி நிறுத்திக்கலாம். 3/4 இன்ச்சு முன்னாடி நிறுத்தி 3 தையல் போட்டுக்கிறோம். 3 தையல் போட்டுக்கலாம், அப்போ தான் சீக்கிரம் பிச்சுக்காமல் இருக்கும். அதில் 3 தையலுக்கும் ரஃப் அடிச்சு எடுத்தாச்சு. இப்போ திருப்பிட்டு ஜிப்பு வந்து பாருங்கள், காமிப்பேன். ஜிப்பு இப்போ ஓப்பனில் இருக்கும். பாருங்கள், ஓப்பனில் இருக்குது பாருங்கள். கரெக்டாக அந்த ஒரு நூல் கரெக்டாக இருக்கணும். இப்போ மேலே ஜிப்பு வச்சு ஸ்ட்ரைட்டாக தைச்சிக்கலாம். அதில் நீங்கள் ஜிப் ஆல்ட்ரு கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. பிச்சுட்டு இந்த மாதிரி தைச்சிக்கலாம். நீங்களும் ஜிப் ஆல்ட்ரு பண்ணாலும் தைச்சாச்சு. இன்னொரு தையல் ஒன்று போட்டுப்போம், 2 தையல் போட்டுக்கலாம். மேலே திருப்பிப்போம். இப்போ மேலே திருப்பிட்டு அந்த அடியில் இருக்கிற பீஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஜிப் அட்டாச் பண்ண பீஸ் வந்து இந்த பக்கம் தள்ளிக்குங்க. அந்த ஃபஸ்ட்டு ஜிப்பு வச்சிங்களா, அந்த பீஸ் வந்து ஒரு பக்கமாக தள்ளிட்டு அது மேலே வந்து அப்படியே தையல் போட்டு வரணும். ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம வைக்கிறோம் ஷேப்பு, அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அந்த 1 இன்ச்சுக்கு கரெக்டாக வந்து வச்சுக்கிட்டு அந்த லாக்குக்கு ஒரு நூல் கீழே வரணும். அந்த தையல் அப்படியே ரவுண்ட் ஷேப் கிட்ட அதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி நிறுத்திக்க. அந்த டர்னிங்கில் நிறுத்திட்டு இப்போ வந்து அந்த பீஸை வந்து அந்த பக்கம் திருப்பி டென்ஷன் தூக்கிட்டு அந்த பக்கம் தள்ளிக்கணும். தள்ளிக்கிட்டு அப்படியே ரஃப் அடிச்சிக்க வேண்டியது தான். நல்லா ரஃப் அடிச்சு விட்ருங்க, அப்போ பிச்சுக்காமல் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். நம்ம தைச்சாச்சு, ஜிப் பட்டி ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். எங்கேயுமே சுருக்கம் இருக்குது, எதுவுமே இருக்காது. தைச்சாச்சு பாருங்கள், ஈஸியாகவே இருக்கும். ஜிப் பட்டி பார்த்து நீங்களும் ஈஸியாக கற்றுக்குங்க. இப்போ வந்து சைடு பாக்கெட் தைக்க ஆரம்பிச்சிருவோம். ஷேப் நல்லா இருக்கு பாருங்கள். அதுதான் உங்களுக்கு பொறுமையாக சொல்லணுன்றதுக்காக தான் பொறுமையாக வீடியோ போட்டிருக்கேன். நான் எதுவும் ஃபாஸ்ட்டாக எதுவுமே தள்ளி உள்ள நான் ஃபுல்லாக உங்களுக்கு போடணும் தான் வந்து பொறுமையாக போட்டுட்ருக்கேன் நான்.
இது வந்து 12 இருக்குது, 12க்கு 7 இருக்குது பாக்கெட்டு. முன்னாடியே கட் பண்ணி வச்சிட்டோம். இது வந்து ஷர்ட்டு பிட்டு தான். காட்டனில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கிழிஞ்சிரும். இது வந்து ஷர்ட்டு பிட்டில் தைச்சிங்கன்னா வந்து ஒரு 4-5 வருஷம் உழைக்கும். கிராஸ் நேட்ச் போட்டிருக்கோம், அர்க்காத் போட்டிருக்கோம் பாருங்கள். அதுக்கு நேரம் மடிச்சுப்போம். பாக்கெட்டு இறக்கம் வந்து 6.5 இன்ச்சு வச்சுருக்கோம். 6 இன்ச்சு மேலே போயிடும். ஓப்பன் வந்து 6 இன்ச்சு அப்படியே இருக்கும். இடுப்பு அட்டாச் பண்ணக்குள்ளே 6 இன்ச்சு போயிடும். இப்போ ஒரு நூல் வச்சு அப்படியே தைச்சிட்டு வந்துடுவோம். ஒரு 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் அது மாதிரி ஒன்று போட்டு வந்துடுவோம். அவ்வளோதான். இப்போ திருப்பிட்டு அது மேலே ஒரு தைச்சிக்கலாம். ஒருத்தர் ஒரு மாதிரி தைப்பாங்க பாக்கெட்டு. நம்ம தைக்கிறது வந்து நல்லா ஈஸியாகவே இருக்கும் பாருங்கள். ஒருத்தர் ஒரு மாதிரி தைப்பாங்க. நான் எப்பவுமே அந்த மாதிரி தான் தைப்பேன் நான். பாருங்கள், பாக்கெட் பீஸ் ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பீஸ் தான். இப்போ வந்து அப்படியே அட்டாச் பண்ணிப்போம். லெவலாக வச்சுட்டு அப்படியே அட்டாச் பண்ணிவிடுவோம். அட்டாச் பண்ணிட்டு அப்படியே மடிச்சுக்கலாம். மடித்து கீழே ஒரு தையல் போட்டுக்கலாம் ஒரு 4 இன்ச்சில். மடித்து ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுங்க. ரெண்டும் ஒரே லெவலில் இருக்கட்டும். திருப்பிட்டு ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டுக்கலாம். திருப்பிட்டு ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ வந்து கீழே ஒரு தையல் போட்டு ஷேப் கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த 2 இன்ச்சுக்கு வச்சுங்க கரெக்டாக. 1.5 இன்ச்சு கிராஸ் பாக்கிட்டு அந்த சைடு பிடிக்கிறதுக்காக வந்து 1/2 இன்ச்சு. நம்ம கீழே தைச்சாச்சு. இப்போ மேலேயும் தைச்சிப்போம். தைச்சாச்சு பாருங்கள் சைடு பாக்கெட்டு. இப்போ இன்னொரு பாக்கெட்டும் அதே போல் ரெடி பண்ணிப்போம். அப்படியே ஒரு நூல் எடுத்துகிட்டு ஒரு பாயிண்ட் இந்த மாதிரி கரெக்டாக போட்டு வரும். ஒரே லெவலில் போடுங்க. இது வந்து ஈத்து போட்டிங்கன்னா வந்து சுருசுருமாகிடும். திருப்பிட்டு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். பேண்ட்டு பீஸ்லேயே வந்து துணி பத்துச்சுன்னா பேண்ட்டு பிட்லேயே வச்சிடலாம். இந்த துணிலாம் எக்ஸ்ட்ரா துவைக்க தேவையில்லை. யூனிஃபார்ம் டைம்லாம் அப்படி தான் வைப்பேன் நான். ஏன்னா அதில் துணி நிறையா கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் துணி நார்மலாக தான் இருக்கும். 1.30 தான் கொடுப்பாங்க துணி பேண்ட்டுக்கு. அந்த 1.30 தைக்கணும். ஒருத்தர் 1.20 தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இது 1.30 இருக்குது. கீழே தைச்சிப்போம். ஒரே லெவலாக வச்சுங்க. முன்னாடி ஷேப்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம். பாக்கெட் ரெடியாக கட் பண்ணிவிட்டோம். நம்ம முன்னாடியே 12க்கு 7 வச்சுருக்கோம் பாக்கெட்டு. 6 இன்ச்சு சைடில் போட்டுச்சுன்னா வந்து 6.5 இன்ச்சு இருக்கும் பாக்கெட்டு. கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். 11.5 இன்ச்சு தான் வரும் ரெடி. மேலே போட்டுச்சுன்னா 11 தான் வரும். ரெடி வந்து 11 தான் வரும். ஏன்னா மேலே வந்து ஒரு 6 இன்ச்சு இடுப்புக்கு போயிடும், கீழே ஒரு 6 இன்ச்சு போயிடும். மொத்தம் 11 தான் வந்து பேலன்ஸ் நிற்கும். பாக்கெட் ஓப்பன். அதோட கம்மியாக வைக்காதீங்க, நல்லா இருக்காது. தச்சாச்சு பாருங்கள். ஜிப்பட்டி ரெடி பண்ணிட்டோம். பாக்கெட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து சைடு வந்து அட்டாச் பண்ணிப்போம். சைடு பீஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். 6 இன்ச்சு பிடிங்க. சைடு எப்பவுமே வந்து 6 இன்ச்சு பிடிங்க. 6 இன்ச்சு பிடிச்சா தான் வந்து கரெக்டாக இருக்கும்.
அந்த ஜாயிண்ட் ஒன்று வந்து குறுக்கு அடிச்சுங்க. அந்த சைடு கிராஸ் பாயிண்ட் 6 இன்ச்சு இருக்குள்ளே ஒரு குறுக்கு அடிச்சுக்கணும் நல்லா. அப்போ தான் வந்து பாயிண்ட் வந்து பிரியாமல் இருக்கும். இப்போ வந்து சைடு தைச்சிக்கிறோம். ஒரே லெவலாக தைங்க, பெண்ட் ஆகக்கூடாது. பெண்டு இருந்தாலும் சைடில் அப்படியே தெரியும். ஏன்னா பொழந்து மேலே ஒரு தையல் போட போகிறோம், எஜ்ஜு தையல் ஒன்று, பாயிண்டட் ஒன்று போட போகிறோம். அப்போ வந்து அந்த ஷேப் பெண்ட் ஆகிறது தெரிஞ்சிடும். பெண்ட் ஆகாமல் தைங்க. இன்னொரு பீஸு கீழேருந்து அட்டாச் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து இந்த பீஸை மேலே வச்சு தைங்க. ஒரே லெவலில் வரட்டும். 6 இன்ச்சு பிடிச்சிங்கன்னா அந்த 6 இன்ச்சே தைச்சிட்டு வாங்க, பெண்ட் ஆகாமல். ஒரு நண்பரும் கேட்டிருந்தார் பேண்ட்டு தைக்கிறது போடுங்கண்ணான்ட்டு. அதுதான் அந்த வீடியோ வந்து நான் பொறுமையாக எடுத்து அவர் கற்றுக்கணுன்றதுக்காக தான் வந்து பொறுமையாக போட்டுட்ருக்கேன் நான். போய் ஓவர்லாக் போட்டு வந்துட்டோம் பாருங்கள். சைடு வந்து ஓவர்லாக் போட்டு வந்துட்டோம். இப்போ வந்து பாயிண்டட் ஒன்று, ஓரத்தையில் ஒன்று போட்டுக்கலாம். எந்த பீஸுமே தைக்க அட்டாச் பண்ணக்குள்ளே இழுக்கவே கூடாது. இழுத்தாலே வந்து சுருக்கம் வந்துடும். இழுக்காமல் அப்படியே தைங்க. இந்த 6 இன்ச்சு பாக்கெட் ஓப்பனில் வந்து ஒரு ரஃப் அடிச்சுக்கலாம். 6 இன்ச்சு அது 6 இன்ச்சு மேலே போயிடும். அதால் வந்து 6 இன்ச்சுன்றேன். கரெக்டாக எஜ்ஜில் வந்து முன்னாடியே கீறிக்கிங்க. நான் வந்து அப்படியே தைக்கக்குள்ளே வந்து அப்படியே இழுத்து நல்லா டைட் பண்ணி ஓரில் தையல் போட்டு வந்துடும் நான். சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சிசர் ட்ரிம்மர் எல்லாம் வந்து டேக் பண்ணிகிட்ருக்கேன், பார்த்து வாங்கிக்கிங்க. பிளாக் சிசரு, கோல்டன் கலர் சிசரு எல்லாம் வந்து இப்போ டேக் பண்ணிகிட்ருக்கோம், பார்த்து வேணுன்னா வாங்கிக்கிங்க. ஓரத்தையில் பார்த்து கரெக்டாக போடுங்க. போட்டு ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ வந்து பாயிண்டட் ஒன்று போட்டுப்போம். பாயிண்டட் போட்டோம் பாருங்கள். ஃபினிஷிங் நல்லாயிருக்கு பாருங்கள். சைடு கிராஸ் பாக்கெட்டு நல்லாவே இருக்கும். இப்போ வந்து ஜிப்பு பட்டி பக்கம் வந்து மேலே இருக்கணும் பாருங்கள். ஜிப்பு வச்சோம்ல அது வந்து மேலே இருக்கணும். ஃப்ரண்ட் பக்கம் பேக் பீஸ் வந்து கீழே இருக்கணும். ஒரு நூல் அப் அண்ட் டவுன் ஒரு நூல் தள்ளி வைக்கணும். தள்ளி வச்சுட்டு அது ஓரமே தைக்கலாம். ஏன்னா வந்து நம்ம பர்ஃபெக்டாக கட் பண்ணியிருப்போம், எதுவுமே எக்ஸ்ட்ரா விட மாட்டோம். ஒருத்தர் எக்ஸ்ட்ரா விட்ருப்பாங்க, அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா விட மாட்டோம். நம்ம கரெக்டாகவே இருக்கும். இடுப்பு மட்டும்தான் நம்ம வந்து 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருப்போம், 2.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருப்போம். மிச்சப்படி எல்லா அளவுமே கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்தோன்னா அப்படியே தைச்சிட்டே இருக்கலாம். இந்த பேண்ட்டோடைய லென்த் வந்து 39 இன்ச்சு இருக்குது லென்த்து. இடுப்பு வந்து 34, தொட லூஸ் வந்து 25, முட்டி லூஸ் வந்து 19, பாட்டம் வந்து 16. இந்த பேண்ட்டு கட்டிங்குடைய அளவு. ஜிப்பு வந்து அந்த ஃப்ரண்ட் பேக் அந்த ஓப்பன் வந்து ஃப்ரண்ட்டு ஓப்பன் வந்து 2.5க்கு 9 வச்சுருக்கோம். கீழே வந்து லெவலாக கட் பண்ணிப்போம். மடிச்சு தைக்கிறதுக்காக வந்து பிசுறு இருக்குது, அந்த பிசுரெலாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இன்னொரு தையல் போட்டுப்போம்.
தையல் மேலே தையல் போடுங்க. நீங்கள் பொலந்து அயன் பண்ணுறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து நார்மல் அயனிங் தான், ரெடிமேட் அயனிங் தான் கேட்டிருக்காரு. அதெல்லாம் அப்படியே அயன் பண்ணிவிடுவோம். தைச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சுக்கலாம். பேண்ட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறமேட்டு 1 இன்ச்சாக மடிச்சுப்போம் பாட்டமு. தைச்சி முடித்தாச்சு. இப்போ வந்து கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு மடித்து தைச்சிக்கலாம். நம்ம வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கள், ஈஸியாகவே புரியும். நான் பேசுகிறத விட என் வீடியோ வந்து பாருங்கள், அவ்வளோ அக்யூரேட்டாக க்ளீனாக இருக்கும். பார்த்துட்டு நீங்களும் வந்து ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 10 பேண்ட்டாக தைக்கலாம். நீங்கள் எங்கேயுமே அவசரப்படல பாருங்கள், பொறுமையாக தான் தைச்சிட்ருப்பேன் நான். எங்கேயும் வந்து பதட்டமும் இருக்காது, அவசரமாக இருக்காது, பொறுமையாக தைப்பேன். அதுதான் வந்து சீக்கிரமாக முடிய காரணமே நான் தைக்கிறது. முன்னாடி என்ன தைக்க போகிறோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாவே ஈஸியாக முடிஞ்சிடும். முடிச்சாச்சு. இப்போ இடுப்பு ரெடி பண்ணிக்கலாம். இடுப்பு ரெடி பண்ணிப்போம், பெல்ட் பீஸு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மடிச்சுக்கலாம். அந்த கேன்வாஸ் கரெக்டாக மடித்து ஒரு பாயிண்டட் போட்டு அதை கட் பண்ணிப்போம். இப்போ வந்து ஊக்கு வந்து அடிச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு கட் பண்ணியிருப்போம், ஒரு 3.5 இன்ச்சுக்கு ஒரு கட் பண்ணியிருப்போம். அதை மடிச்சுக்கலாங்க பாருங்கள், கட் பண்ணியிருக்கு, அதை மடிச்சுக்கலாம். அந்த கேன்வாஸ் 2 கேன்வாஸ்க்கும் சென்டராக வைக்கணும். ஒரு நூல் கீழே வைக்கணும். அந்த மடித்ததுலேருந்து ஒரு நூல் கீழே வச்சுங்க, ஒரு பாயிண்டட் அளவுக்கு. அதோட கீழே வந்து அப்படியே வச்சுப்போம். ஊக்கு வச்சாச்சு. இப்போ வந்து கீழே வந்து காயின் வச்சுங்க, ₹1 காயின் வந்து கீழே வச்சுக்கங்க. வச்சுட்டு நல்லா மேலே ஒரு பீஸ் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கங்க. கொக்கி அடித்தாச்சு. இப்போ வந்து மடிச்சுப்போம். கொக்கி அடிச்சிட்டோம். இப்போ அப்படியே மடிச்சுப்போம். அதில் வந்து ஒரு கட் பண்ணியிருப்போம். அதுக்கு நேராக வந்து மடித்து ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம். தையல் போட்டு இப்போ வந்து லூஃபுக்கு வந்து மார்க் பண்ணிப்போம். இப்போ வந்து லூஃபுக்கு மார்க் பண்ணுறோம். கீழே ஒரு அர்க்காத் பண்ணியிருப்போம். 17 இன்ச்சு, 17, 17, 34, 17 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருப்போம். அதில் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிங்க. அந்த ஊக் பட்டி இருக்குது பாருங்கள், அந்த ஊக் பட்டி மடித்து அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு தள்ளி மார்க் பண்ணிங்க. ஊக் பட்டிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிங்க. அதுலேருந்து சென்டராக பண்ணிக்கோங்க ஒரு மார்க்கு. மொத்தம் வந்து 6 லூஃப், 3 3 6 லூஃப் வைக்கிறோம். இந்தாண்ட அர்க்காத்துலேருந்து 1.5 இன்ச்சு அந்த கொக்கி பட்டி மடிச்சிட்ட பிறகு ஒரு 3/4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்க வேண்டியதான். மார்க் பண்ணால் 2 ஒன்றா வந்துடும். அவ்வளோதான், எல்லாம் மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து பெல்ட் லூஃப் வந்து தைச்சிக்கலாம். பேக் பாக்கெட்டுக்கு வந்து இது டிக்கெட் பாக்கெட்டுக்கு வந்து துணி எடுத்துப்போம். இதிலே வந்து டிக்கெட் பாக்கெட், அதில் வந்து டிக்கெட் பாக்கெட் வந்து இதிலே எடுத்துப்போம். இப்போலாம் வந்து யாரும் டிக்கெட் பாக்கெட் கேட்குறதில்ல, ஒருத்தர் கேட்பாங்க. அதில் வந்து டிக்கெட் பாக்கெட் வச்சுக்கிறோம். இப்போலாம் வந்து நிறைய பேர் டிக்கெட் பாக்கெட் வைக்கிறதே இல்லை சில பேர். ஏன்னா ரெடிமேடில் டிக்கெட் பாக்கெட் வருது, அதெல்லாம் நிறைய பேர் கேட்கவே மாட்றாங்க டிக்கெட் பாக்கெட்டு. ஃபஸ்ட்டு ஒரு நூல் மடித்து பைப்பிங் மாதிரி ஒரு பக்கம் ஒட்டிக்கலாம். ஆறு லூஃப் ரெடி பண்ண போகிறோம். ரெண்டுமே பைப்பிங்காக தான் வைக்க போகிறோம். நம்ம மாடல் படி தான் இருக்கும் எப்போவுமே. நம்மளது எப்பவுமே ஒரே ஸ்டைலாக தான் இருக்கும். ஏன்னா வந்து வேறு ஒருத்தவங்களாம் பார்த்து நம்ம காப்பி அடிக்க மாட்டோம். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம்.
1 இன்ச்சு வந்து இதில் பைப்பிங்லேருந்து இன்னொரு பைப்பிங் வைக்கிறது லெவலுக்கு விட்டுட்டு 3/4 இன்ச்சு மேலே விட்டுட்டு கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணிவிட்டு இன்னொரு பைப்பிங் டோட்டலாக வந்து ஒரு 1/2 இன்ச் இருக்கும். 2 பைப்பிங் இந்தாண்ட ஒரு பைப்பிங் போட்டாச்சு. இப்போ இன்னொரு பைப்பிங் தைச்சிக்கலாம். மூன்றரை இன்ச்சு லூஃப் வந்து 3.5 இன்ச்சாக கட் பண்ணிப்போம். ஒரு 6 லூஃப் வந்து கட் பண்ணிப்போம். நம்ம எக்ஸ்ட்ராவே தைச்சிருக்கோம். ஒரு 6-7 லூஃப் தைச்சிப்போம். திடீர்னு ஒன்று கீழே வந்துடும். அதெல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா வந்து ஒரு லூஃப் மட்டும் தைச்சிட்டு வச்சுட்டோம். 3.5 இன்ச்சு இருக்குது. இப்போ வந்து டிக்கெட் பாக்கெட் ரெடி பண்ணிட்டோம். டிக்கெட் பாக்கெட் யாருமே கேட்குறதில்ல. டிக்கெட் பாக்கெட் ரெடி பண்ணிட்டு பாருங்கள். இல்லைனா அந்த டிக்கெட் பாக்கெட் போட்டிருப்பேன். டிக்கெட் பாக்கெட் மேலே ஒரு பாயிண்டட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம் நம்ம டிக்கெட் பாக்கெட்டு. ரெடி பண்ணி வச்சு இப்போ மேலே வச்சு தைச்சிக்கலாம். இது வந்து ஐப்பட்டி பீஸ் வைக்கிறோம். அந்த பக்கம் எப்பவுமே வந்து இந்த பக்கம் ஐப்பட்டி பக்கம் வரணும். கொக்கிப்பட்டி பக்கம் அந்தாண்ட வரும். டிக்கெட் பாக்கெட் எப்பவுமே வந்து ஐப்பட்டி பக்கம் வைக்கணும். அது பார்த்துக்குங்க. ஒரு நூல் விட்டு தைக்கணும். லைட்டாக அந்த கேன்வாஸோட ஒரு நூல் விட்டு தைக்கணும். கேன்வாஸ் பக்கத்தில் தைக்காதீங்க, மேலே தெரியும். இப்போ வந்து கொக்கிப்பட்டி பக்கம் வைக்கிறோம். வச்சு அதில் தைச்சிக்கலாம். ரஃப் அடிச்சுங்க. அந்த லூஃப் வர இடத்துலலாம் வந்து நல்லா ரஃப் அடிச்சுக்கங்க. அப்போ தான் சீக்கிரமாக பிச்சிங்கன்னு வராமல் இருக்கும். நம்ம என்ன தான் 2 தையல் போட்டாலும் வந்து சீக்கிரம் பிச்சுக்கும். அதில் வந்து ஒரு ரஃப் அடிச்சிட்டா சீக்கிரமாக பிச்சுக்காது. கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். ஒரு கீழே தைச்சிட்டோம். அப்படியே வந்து மேலே தையல் போட்டுக்கலாம். ஓர தையல் ஒன்று போட்டு அந்த லூஃபெல்லாம் தைச்சிக்கலாம். இப்போ லூஃப்லாம் வந்து ஒரு 1/4 இன்ச் அப்படியே லூஸ் கொடுக்குறோம் பாருங்கள். ஃபுல்லாகவே அந்த 3.5 இன்ச்சு அப்படியே வச்சிடணும். அப்படியே லூஸ் கொடுத்து அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். தச்சாச்சு. இப்போ திருப்பிட்டு லைட்டாக கத்திரி பொறுமையாக விடணும். டக்குன்னு விட்டிங்கன்னா அப்புறமே ஓப்பன் ஆகிடும். ஃபுல்லாக அந்தாண்ட பக்கம் வந்துடும். இப்போ வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். பொறுமையாக பாருங்கள் நண்பர்களே, ஈஸியாக இருக்கும். பேண்ட்டு தைக்கிறது ஈஸியாகவே இருக்கும். பொறுமையாக பாருங்கள். அந்த கரெக்டாக வந்து இதில் வைக்கணும். அதை அர்க்காத் பண்ணியிருப்போம். அந்த அர்க்காத்தை வந்து ஜிப்பு கரெக்டாக வைங்க. அந்த ஜிப்பு லாக் இருக்குது. அந்த ஜிப்பில் கரெக்டாக வச்சு அங்கேருந்து வச்சுட்டு போங்க. வச்சுட்டு போயிட்டு அங்கேருந்து அட்டாச் பண்ணணும். நேச் கரெக்டாக வந்து அந்த ஜிப்பு சென்டர் கரெக்டாக ஜிப்பாண்டு வந்து ஆரம்பிக்கணும். ஜிப்பு கனெக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டு திருப்பி அங்கேருந்து தைச்சிட்டு வரணும். பார்த்து தைச்ச பிறகு அந்த அர்க்காத்து வந்து அங்கே இருக்கணும் கரெக்டாக. அதுதான் 17 இன்ச்சு அங்கே வந்து அதோட முடியும். இது எக்ஸ்ட்ரா வரும் இதெல்லாம். இப்போ வந்து கொக்கிப்பட்டி வந்து அட்டாச் பண்ணி இன்னொரு பட்டி. இதுவும் வந்து ஜிப்புலேருந்து ஒரு நூல் கரெக்டாக அந்த அர்க்காத்துலேருந்து ஜிப்பு பட்டியை கரெக்டாக வச்சுங்க. வச்சுட்டு அப்படியே தைச்சிட்டு போவோம். அந்த ஜிப்பு பட்டியிலேருந்து ஃபாலோ பண்ணிங்க. அந்த கிராஸ் பாக்கெட் வந்து நல்லா ரஃப் அடிச்சுங்க. இப்போ அட்டாச் பண்ணக்குள்ளே 2 பக்கமும் வந்து கிராஸ் பாக்கெட் வந்து நல்லா ரஃப் அடிச்சு எடுத்துங்க. கீழே வந்து இதுவும் வந்து நல்லா ரஃப் அடிச்சுங்க. லூஃப் வந்து இப்பயும் வந்து ரஃப் அடிச்சு எடுத்துக்கங்க. தச்சாச்சு.
பாருங்கள், அங்கெல்லாம் வந்து ரஃப் அடிச்சிடணும். எல்லாத்துக்குமே ரஃப் அடித்தேன். இப்போ திருப்பி தையல் போட்டோம். அப்போல்லாம் வந்து இதெல்லாம் எம்மிங் பண்ணுவாங்க. இடுப்பெல்லாம் வந்து நிறைய எம்மிங் தான் பண்ணுவோம். அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ எல்லாமே தையலாக போட்டுடுறோம். இடுப்பு கீழே பாட்டம் எல்லாமே வந்து எம்மிங் தான் நிறையா பண்ணுவோம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வேலை கற்றுக்குள்ளே வந்து பேண்ட் தைக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து ஈஸியாகவே போச்சு. எல்லாமே ஸ்டிச்சிங்கு. அப்போல்லாம் வந்து எம்மிங் வேலை தான் நிறையா இருக்கும். அந்த கொக்கிப்பட்டி தைச்சி ஃபுல்லாகவே எம்மிங் பண்ணுற வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ ஸ்டார்டிங்கில். இப்போ பரவாயில்ல, எல்லாமே ஸ்டிச்சிங் ஆகிப்போச்சு. ரெடிமேட் வந்ததுலேருந்து இப்போ எல்லாமே ஸ்டிச்சிங் ஆகிப்போச்சு. பாருங்கள், எட்ஜிலே தைக்கணும். அந்த பெல்ட் லூப் மேலே வந்து ஏறக்கூடாது. பெல்ட்டு மேலே வந்து ஏறவே கூடாது ஒரு நூல் கூட. அந்த எட்ஜு கரெக்டாக தைச்சிட்டு வரணும். இப்போ வந்து ஐப்பட்டி வந்து தைச்சிட்டு ஐப்பட்டி அடிச்சுக்கலாம். ஐப்பட்டி மார்க் பண்ணியாச்சு. ஜிப்பு லாக் பண்ணிட்டு தான் எப்பவுமே மார்க் பண்ணணும். மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஐப்பட்டி எடுத்து அடிச்சுக்கலாம். ரெண்டுத்துக்கும் சென்டராக பார்த்து அடிக்கணும். ஒரு நூல் அப்படி போனால் கூட ஃபினிஷிங்கில் இருக்காது, பெண்ட் ஆகிடும். கரெக்டாக பார்த்துக்குங்க. பாருங்கள், பெல்ட் பட்டி வந்து கரெக்டாச்சு. மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு அப்படியே தைப்போம். ஒரு வி ஷேப் மாதிரி தைச்சிக்கலாம். கொஞ்சம் தூரம் ஒரு 3/4 இன்ச் தைச்சிட்டு அப்புறமேட்டு ஒரு வி ஷேப் மாதிரி எடுத்துப்போம். எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிட்டோம். அப்படியே தைச்சி திருப்பியாச்சு. திருப்பிட்டு அதுவும் தைச்சிப்போம். இந்த மாடலையும் தைக்கலாம். இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ரெண்டுத்தையும் அப்படியே வச்சு தைச்சிட்டோம். வந்து அந்த மாடல்லையும் தைக்கலாம். இது வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இடுப்பு எதனா டைட் பண்ணும் லூஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அதால் இந்த மாதிரி தைச்சிடும். நம்ம பேக் கொஞ்சம் அப்படி தைச்சா வந்து கொஞ்சம் பின்னாடி வந்து மோட்டார் வர மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நல்லா நார்மலாக இருக்கும். தைக்க தெரியாது, அதால் இந்த மாடல் தைக்கிறோம். அந்த டிக்கெட் பாயிண்ட் நேராக வந்து குறுக்கட்டு எடுத்துக்கலாம். குறுக்கட்டு எடுத்து வச்சிட்டோம். வந்து தைச்சிட்டோம். அப்பப்போ நீங்கள் நூல் கட் பண்ணக்குள்ளே தைக்கக்குள்ளே வந்து அப்பப்போ நூல் கட் பண்ணிவிடுங்க. அதுதான் நல்லது. மறந்து விட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். அப்புறம் அயன் பண்ணக்குள்ளே வந்து ஒன்று ஒன்றா கட் பண்ணிகிட்ருக்கணும். இப்போ இடுப்பு வந்து 17 இன்ச்சு. 17 34 இன்ச்சு. இதுவும் 17 வச்சிட்டோம். ஜிப்புலேருந்து ஜிப் அளக்கணும். இந்த ஜிப்புலேருந்து தான் கணக்கு பண்ணுற பாருங்கள். 1/2 இன்ச்சு முன்னாடி விட்டு பாருங்கள். ஜிப்பு டு ஜிப்பு தான் வந்து எப்போயுமே அளக்கணும். ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சு இருக்குன்னு அதெல்லாம் சேர்த்துலாம் அளக்கக்கூடாது. ஜிப்பு டு ஜிப்பு தான் கணக்கு. வச்சுட்டோம் 34. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். இடுப்பு வந்து ரெடி பண்ணுறோம். 3 தையல் போடுங்க. 3 தையல் போட்டால் தான் வந்து பிரியாமல் இருக்கும். நூல் காலையை போச்சு, அதெல்லாம் சுற்றிட்டு வரேன். 3 தையல் போட்டுக்குங்க. மூணு தையல் போட்டாச்சு. எடுத்து மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுப்போம். எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் இருக்கட்டும். ஏன்னா வந்துட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எப்பவுமே வந்து நம்ம 2 இன்ச்சு கிட்ட விடுவோம். அந்த 2.5 இன்ச்சு வந்து அவங்களுக்கு லூஸ் பண்ணும். பேண்ட்னால் லூஸ் பண்ணிப்பாங்க. அதில் வந்து எக்ஸ்ட்ராவே துணி விட்டு வைக்கிறோம். இப்போ வந்து மேலே வந்து வி ஷேப்லேயும் தைக்கலாம், பா ஷேப்லேயும் தைக்கலாம். பாருங்கள், பா ஷேப்பில் வச்சு கீழே அப்படியே தைச்சிக்கிறோம். பா ஷேப்பில் தைச்சாலும் வந்து கீழே கொஞ்சம் ஸ்டிப்பாக நல்லா பிடிக்கும். அதில் வந்து வி ஷேப் பண்ணோம், பா ஷேப்பில் பண்ணிட்டோம். அவ்வளோதான். பாட்டம் மடிச்சுனா முடிஞ்சு போச்சு. நண்பர்களே, பொறுமையாக பாருங்கள். நம்ம வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கள். ஈஸியாகவே புரியும் உங்களுக்கு. பொறுமையாக பார்த்து நீங்களும் கற்றுக்குங்க. நான் பேசுகிறத விட வந்து வீடியோ பார்த்து கற்றுக்குங்க.
1 இன்ச்சு பாட்டமு. நம்ம எப்பவுமே ஃபைனல் பாட்டம் தான். சைடு ஜாயின்ட்லேருந்து ஆரம்பித்து அங்கேருந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக 1 இன்ச்சு பாட்டம்னா வந்து 1 இன்ச் இருக்கணும். பாட்டம் வந்து 1 இன்ச் எப்பவுமே வச்சுக்கோங்க. அது கரெக்டாக பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. இந்த மாதிரி பிளாக் கத்திரி வந்து டேக் பண்ணிகிட்ருக்கோம். பிளாக் கத்திரி, கோல்டு கத்திரி, ட்ரிம்மர் எல்லாமே வந்து டேக் பண்ணிகிட்ருக்கோம். பொறுமையாக பார்த்து வாங்கிக்கிங்க. எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய் நண்பர்களே.